கடந்த ஆண்டு பார்த்தோம்ல, அந்த புல்டோசர் வச்சு அந்த நெல்லை அப்படியே அழிச்சு தரமட்டமாக்க நான் ஏதாவது காட்சிகள்லாம் பார்த்து எனக்கு தூக்கம் வரல. உங்களுக்கு தூக்கம் வந்ததா எனக்கு தெரியல. எனக்கு தூக்கம் வரல. சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு தூக்கம் வரல. மனசாட்சி இல்ல அவனுக்குலாம். உடனே அதுக்கு ஒரு எதிர்வாதம். அங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க? நிரந்தர வேலை எத்தனை பேர் கொடுக்கறாங்க? ஒரு 9,000 பேர் இருப்பாங்களா நிரந்தர வேலை? 6,000 பேர் நிரந்தர வேலை. 6,000 பேர் தற்காலிக வேலை ஒரு 13,000 பேர் இருப்பாங்க. அங்க வந்தவங்க யாரு வந்துட்டு இருக்காங்க? தமிழ்நாடு சார்ந்த வந்திருக்காங்களா? இல்ல. யாரும் அங்க இப்ப பீகார், சத்தீஸ்கர், பஞ்சாப், ஹரியானா இந்த மாநிலத்தில் வந்திருக்கிறாங்க. சரி, அதை விட்டுடுங்க. வேற இப்போ நம்முடைய மண்ணை அழிச்சு நம்முடைய மக்களை விரட்டி நம்ம மக்கள் அடையாளங்கள்லாம் என்ன? மக்களுடைய அடையாளம் எங்கன்னு அந்த கிராமத்துல அவங்க வாழ்ந்த மண், அவங்க முப்பாட்டம், பாட்டம், பூட்டம், அவங்க கோயில், சமாதி, எல்லாம் பள்ளிக்கூடம் எல்லாம் அங்கதான் இருக்கு. அதெல்லாம் அழிச்சு அழிச்சு என்ன எதுக்கு? மின்சாரம் தயாரிக்கிறானா. அதுவும் பொல்யூட்டட் கரண்ட், மாசுபட்ட ஒரு மின்சாரம். இப்ப உலகம் முழுவதும் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி மாத்திட்டு இருக்காங்க, ரினியூவல் எனர்ஜி மாத்திட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் போயிட்டு இருக்கு மாத்திட்டு. ஆனா இங்கவன் எனக்கு இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் மாத்திக்க மாட்டேன். சரி, நான் ஒரு யோசனை கொடுக்குறேன். 70,000 பேர் வேலை செய்யறீங்கன்னு சொல்றாங்க. இப்ப என்எல்சியில அங்க அழிச்சது 40,000 ஏக்கர் அழிச்சுட்டான். அங்க 40,000 ஏக்கர்ல இன்னைக்கு புல்லு பூண்டு வராது. அதுல அழிச்சு முடிச்சுட்டான். இப்போ நான் ஒரு யோசனை கொடுக்கிறேன். அந்த 40,000 ஏக்கர்ல நீங்க சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிங்க. சோலார் பிளான்ட் அங்க அமைக்குங்க. அந்த 40,000 ஏக்கர்ல எத்தனை சோலார் பிளான்ட் அமைக்கலாங்க? எத்தனை மெகாவாட் தெரியுமா? 15,000 மெகாவாட். இந்த 40,000 ஏக்கர்ல 15,000 மெகாவாட் சோலார் பிளான்ட் அங்க அமைக்கலாம். இன்னைக்கு அமைக்கலாம். இதே 20,000 பேர் அங்க வேலை செய்யலாம். ஒரு பிடி மண்ணு கூட தேவைப்படாது. இப்ப உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தை விட 5 மடங்கு அதிக மின்சாரம் இன்னைக்கு தயாரிக்கலாம். நான் சொல்ற யோசனை நியாயமான யோசனை தானே? இது ஏன் செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? செய்வாங்களா? ஏன்னா திமுக அரசும் என்எல்சிக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. இங்க இருக்கிற அமைச்சருக்கும் என்எல்சிக்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கு தெரியும். ஆனா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும். 40 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க 8 அடியில இருந்த நீர் இன்னைக்கு 800 அடிக்கு போயிடுச்சு. இன்னும் என்எல்சி இங்க இருந்ததுன்னா 1500 அடி முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நீங்க விவசாயத்தை விட்டுடுங்க, குடிக்கிறது தண்ணி இருக்காது. கடலூர் மாவட்டம்னா தமிழ்நாட்டுடைய வடிகால். தமிழ்நாட்டில் அதாவது பெங்களூர்ல மழை பெஞ்சா கடலூர்ல வெள்ளம் வரும். ஏற்காடுல மழை பெஞ்சதுன்னா கடலூர்ல வெள்ளம் வரும். சேலத்துல மழை பெஞ்சதுன்னா கடலூர்ல வெள்ளம் வரும். மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பெஞ்சதுன்னா இங்க வெள்ளம் வரும். ஏன்னா இங்க 5 ஆறுகள் கடலூர்ல போய் சேருது, மடல்ல போய் இங்கதான் சேருது. தென்பெண்ணையார் வரப்ப பார்த்தோம். கெடிலமாறு, வெள்ளாறு, கொள்ளிடம் ஆறு, இப்படி எல்லாம் இங்கதான் வடியுது. இந்த மாவட்டத்துல வடியுது. ஆனா இந்த ஆத்துல தடுப்பணை கட்டணும்னு எவ்வளவு காலமா கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதை பத்தி அமைச்சருக்கும் கவலை இல்லை, அதிகாரிகளுக்கும் கவலை இல்லை, ஆட்சியாளருக்கும் கவலை கிடையாது. சரி, இதெல்லாம் நான் இந்த மாவட்டத்தின் பிரச்சனை பத்தி நான் பேசுறேன். இன்னும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. முந்திரி பிரச்சனை இருக்குது, பலா பிரச்சனை இருக்குது, அந்த பக்கம் சைமா பிரச்சனை இருக்குது, வள்ளலார் பிரச்சனை இருக்கு. வள்ளலார் கோவில்ல போய் கை வைக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் எப்படி போவாங்கன்னு பாரு. சாதாரணமா நான் சொல்லல. நான் வள்ளலார் நம்முடைய கடவுள். அந்த இடத்தை ஏதோ கையகப்படுத்தி நீங்க வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க போறீங்களா? நீங்க அமைச்சிட்டு போங்க. இங்க கடலூர்ல இங்க அமையுங்க, சென்னையில அமைச்சிட்டு போங்க, உலகத்துல எல்லா நாடுகளிலும் அமையுங்க. வள்ளலார் நமக்கு கொடுத்த, அதாவது மக்கள் அவருக்கு கொடுத்த அந்த பெருவழி இடத்தை கையகப்படுத்தி அங்க 70 ஏக்கர் எடுத்துக்கிட்டு அதுல காம்ப்ளெக்ஸ் கட்ட போறாங்க. நீங்க வேற இடம் பாத்துக்கங்க. இன்னைக்கும் நான் சொல்றேன், அந்த பிரச்சனைக்கு முதல் குரல் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி, போராட்டது பாட்டாளி கட்சி.
இதெல்லாம் நினைச்சு பாருங்க. தொடர்ந்து இந்த கடலூர் மக்களுக்கும் மண்ணுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தொடர்ந்து உங்க கூட வந்துட்டு இருக்குது.